பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்பது முன்பதாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காய் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வார்த்தையில் உண்மை உள்ள தேவன், வாக்கு மாறாத கர்த்தர், ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவ சமாதானம் பிரசன்னம் வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கவனிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும். ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 1 and 2 வாசிக்கும் போது கவனிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இவருடைய 2ஆம் வசனத்தை கவனிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பொதுவாய் கிறிஸ்தவர்களுக்கு வேதாகமத்துடைய முதல் பக்கம் நன்றாய் தெரியும். ஆதியாகமம் அதனுடைய முதல் 2 வசனங்கள் நல்லா மனப்பாடமாக தெரியும். சின்ன பிள்ளைகள கேட்டால் கூட தெளிவாக சொல்லுவாங்க. In the beginning God created heavens and earth. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி கிளியராக சொல்லுவாங்க. அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இந்த வேதாகமத்துடைய முதல் பக்கத்திலேயே அடங்கியிருக்கிற ரகசியங்கள், வெளிப்பாடுகள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அதனுடைய 2ஆம் வசனத்தை கவனிக்கும் போது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. There were 3 problems. 3 பிரச்சனைகளை இங்கே பார்க்க முடியும். என்ன 3 பிரச்சனைகள்? 1 ஒழுங்கின்மை, 2வது வெறுமை, 3வது இருள். இந்த 3 பிரச்சனையை இந்த 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். If God created anything, He used to create perfectly. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அருமையாய் படைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் சர்வ சிருஷ்டிகர், எலோஹிம். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் பார்க்கும்போது 3 பிரச்சனைகள் பூமியில் காணப்படுகிறது. பூமியானது, ஆங்கிலத்தில் ஏராளமான வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் சில முக்கியமான வெர்ஷன்ஸில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போது பட் நவ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி என்றால் முதல் வசனத்துடைய தொடர்ச்சியாக இல்லாமல் முதல் வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். இப்போ 2ஆம் வசனத்தை ஆங்கிலத்துடைய மொழிபெயர்ப்புப்படி நாம் வாசித்தால் ஆனால் இப்பொழுது. அப்படி என்றால் முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்திற்கும் ஏதோ ஒரு பெரிய பிளவு இருக்கிறது போன்று தோன்றுகிறது. தொடர்ச்சி இல்லாமல் ஒரு கேப் இருக்குது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இதை தியானித்து அவங்க தீசிஸ் எழுதியிருக்கிறாங்க. ஒரு கேப் தியரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேக் பண்ணியிருக்கிறாங்க. கேப் தியரி. இது அநேகர் நம்புவது இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஏன் வெறுமை வந்தது? ஏன் ஒழுங்கின்மை வந்தது? ஏன் இருள் வந்தது? அருமையான ஒரு வேத வசனம் உண்டு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜெரேமியா சாப்டர் 4 verse 23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. இந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தது போல எங்கேயும் அதே போல 3 காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியை பார்த்தேன்,
அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. இப்போ பூமிக்கு பிரசங்கம் அல்ல, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்த வார்த்தை எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அநேக குடும்பங்களில் வெறுமை இன்றைக்கு இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒழுங்கின்மை இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருள் நிறைந்து இருக்கிறது. இருளை போக்குவது யார்? வெறுமையை போக்குவது யார்? தனிமையை போக்குவது யார்? ஒழுங்கின்மையை போக்குவது யார்? ஒன்று சொல்ல முடியும், வெறுமையை போக்குவதற்கும் இருளை மாற்றுவதற்கும் ஒழுங்கின்மை மாற்றுவதற்கும் ஆதியிலே தேவன் இருந்தார். இந்த உலகத்தில் தேவன் ஒருவர் உண்டு, மெய்யான தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய தேவன் ஒருவரே, அவர் சர்வ சிருஷ்டிகர். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமை இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அதிகமாய் சம்பாதிக்கிறேன், ஆனால் வெறுமை. எனக்குள்ள செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வெறுமையா யெகோவா ஈரே இருக்கிறார். வெறுமையா யெகோவா ஈரே இருக்கிறார். வெறுமை அப்படி என்றால் ஒன்றும் இல்லை. நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் வார்த்தை கொண்டு உருவாக்கினார். அங்கே ஒன்றுமில்லை. ஆதியிலே எப்படி உருவாக்கினார்? உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ பயங்கரமா சம்பாதிக்கிறோம், ஆனால் வெறுமை. எங்கள் உள்ளத்தின் காயம் வெளியே பார்ப்பதற்கு சிரித்த முகங்கள் போல இருக்கலாம், ஆனால் எங்களுடைய இருதயத்தில் வெறுமை. எங்கள் குடும்பத்தை பார்த்தால் பெரிய குடும்பங்கள் போன்று வெளியே தோன்றுகிறது, ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமை எப்படி மாறும்? யார் நிரப்புவா? வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு, இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்களுடைய உள்ளம், இருதயம், சிந்தைகள் வெறுமையாக்கப்பட்டிருக்கலாம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சமாதானத்தினாலும் நிம்மதியினால் நிரப்புகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் நான் பிரசங்கிக்கிற இரட்சகராக இயேசு கிறிஸ்து. யாரெல்லாம் நம்பி போயிருக்கிறோம், இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோம். பலன் இருந்தும், திறமை இருந்தும், அனுபவங்கள் இருந்தும், பணபலன்கள் இருந்தும் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் வெறுமை. ஏன் இது பூமியில் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் வந்தது? அப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க? வேத அறிஞர்கள், தியாலஜியன்ஸ், 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். நமக்கு தெரியும், ஆண்டவரோடு கூட 3 முக்கியமான தூதர்களுடைய கூட்டம் இருந்தாங்க. ஆர்க் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. இந்த 3 பேருக்கும் 3 படைக்கும் ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதுல கப்ரியேல், மைக்கேல், லூசிபர். கப்ரியேலுடைய வேலை என்னவென்று சொன்னால், செய்திகளை அறிவிப்பது. தூதுகளை அறிவிப்பவன் தான் தூதன். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில போய் அறிவிப்பது. அதே போல மைக்கேலுடைய வேலை, நீ சில இடத்துல இந்த சிலைகள் சிறுபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈட்டியை வச்சுட்டு இருப்பார் மைக்கேல். மிகாவேல், அவர் யுத்தம் பண்றது, பாதுகாக்கருடைய பணியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். லூசிபர் இசை வாசிப்பதும், தேவனை மகிமைப்படுத்துவதும், கர்த்தரை பாடி துதிப்பதும் நல்ல பயங்கரமாய் கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் ஏற்பட்ட ஒரு தவறு என்னவென்றால், சிந்தையில் ஏற்பட்ட ஒரு தவறு, பெருமை. நான் தேவனுக்கு மேலா ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேலா ஏறுவேன், நான் நிலைத்திருப்பேன், ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவேன். ஒரு பெருமையான சிந்தை இந்த லூசிபருக்குள்ளா ஏற்பட்டது. ராஜ்யபாரத்தை பிடிக்கல, சிங்காசனத்து மேல ஏறல, ஆனால் பெருமை என்கிற ஒரு பாவம். முதல் பாவம், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பாவம் பெருமை என்கிற பாவம். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஏன் வெறுமை வருகிறது உன் வாழ்க்கையில்? பெருமை. ஏன் ஒழுங்கின்மை வருகிறது? அந்தஸ்தை குறித்தும் ஆஸ்தியை குறித்தும் உனக்குள் பெருமை இருக்கிறது. எல்லாம் இருக்குது, அறிவு இருக்குது, தரம் இருக்குது, ஆனால் ஆண்டவர் மறுதலித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்குள் பெருமையின் ஜீவியம் இருக்கிறது. அதனால தான் வெறுமை. இன்றைக்கு தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், ஆனால் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
இப்போ பெருமை வந்த உடனே என்ன பண்ணார் ஆண்டவர்? லூசிஃபரை கீழே தள்ளி விட்டார். அவனுடைய பதவியை எடுத்து போட்டு அவனை கீழே தள்ளி போட்ட உடனே அவன் பூமியில வந்து விழுந்து அவன் பிசாசாய் மாறி போனான். இதுக்கு முன்பதாக ஆண்டவர் பிசாசெல்லாம் உருவாக்கி வைக்கல. விழுந்து போன தூதன் அவன் சாத்தானாய் மாறி போனான். இப்போ அந்த தூதன், விழுந்து போன தூதன் பூமிக்கு வந்த உடனே பூமி வெறுமையாய் மாறிவிட்டது, ஒழுங்கின்மையாய் மாறிவிட்டது, இருளடைந்து போய்விட்டது. இந்த இருளுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் ஈவில், தீமை, தீய காரியங்கள். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். வேதத்தில் சில இடங்கள்ல இருளை குறித்து பேசியிருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம். அது தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு இடம், தேவ கிரியை இல்லாத இடம், தேவனுடைய கிருபை இல்லாத இடம். இதெல்லாமே இருள் நிறைந்த ஒரு பகுதி. இப்பொழுது பிசாசு கீழே வந்து விழுந்த உடனே ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். ஒருவேளை இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கலாம். ஏன் உங்கள் வீட்டில் இருண்ட நிலைமை போல இருக்கிறது? ஏன் ஒழுங்கின்மை? ஏன் குடும்பத்தில் தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க? ஏன் குடும்பத்தில் இப்படிப்பட்ட தவறான சம்பவங்கள் நடக்கிறது? ஏன் ஒழுங்கே இல்லை வீட்டில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்? காரணம், விழுந்து போன சத்துரு பிசாசுடைய தந்திரம் உன் வீட்டில் இருக்கிறது. விழுந்து போன தூதனுடைய, பிசாசுடைய, சத்துருவின் கிரியை உன் வீட்டில் சுத்தி இருக்கிறது, உன் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட வெறுமையிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? விடுதலை தருவதற்கு ஒரே ஒரு ஆண்டவர் உண்டு. அவரை ஏற்றுக்கொள். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள். ஆனால் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு பல கூட்டங்கள் திரித்துவத்தை நம்புவது இல்லை. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் திரித்துவம் நிறைந்த தேவன். திரித்துவம் என்றால் ட்ரினிட்டி, 3+ யூனிட்டி. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே, ஆனால் 3 தன்மையில் விளங்குகிற கர்த்தராய் வெளிப்படுகிறார். ஆதியிலே தேவன், பிதாவாகிய தேவன் இருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி என்றால் பிதாவாகிய தேவன் பேசின வார்த்தை இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அவர் இயேசுவாக இல்லை, கிறிஸ்துவாக இருந்தார், வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை தான் மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை நாம் கண்டோம். அதுக்கப்புறம் பாருங்க 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சிருஷ்டிப்பில் திரித்துவம் வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். எப்படி வெறுமை மாறும் என்று சொன்னால், முதலாவதாக ஆதியிலே தேவன் இருந்தார். வெறுமை இருக்கட்டும், ஒழுங்கின்மை இருக்கட்டும், தேவன் ஒருவர் என்பது உண்மை. கடவுள் என்பது உண்மை. God. Who is God? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஜி அப்படின்னா ஜெனரேட்டர், ஓ அப்படி என்றால் ஆபரேட்டர், டி அப்படின்னா டெஸ்ட்ராயர், ஜி ஜெனரேட்டர் என்றால் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தர், சிருஷ்டிகர். அவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆபரேட்டர், உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஜீவனை கொடுத்து அதை ஆபரேட் பண்றார், இயக்குகிற தேவன். மீனை படைத்தார், அது இயங்குகிறது. பறவைகளை படைத்தார், அது பறக்கிறது. D. The same time, God is a God who is consuming fire. ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவர், அழிக்கிற தேவன், மிகவும் எரிச்சல் உள்ள தேவனுமாய் காணப்படுகிறவர். முதலாவது குறிப்பு நான் சொல்ல விரும்புவது, எப்படி வெறுமை மாறும்? தேவன் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் வெறுமை மாறும். வெறுமை பூமியில் மாறினதா? எஸ், மாறினது. எப்படி மாறினது? முதல் நாளுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னால் எப்படி வெறுமை தெரியும்? என் ஜீவியத்தில் எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறது, என்னுடைய ஜீவியத்தில் எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கிறது என்று சொல்லி எப்பொழுது தெரியும் என்றால், இருள் நீங்கினால் எங்கே வெறுமை என்பது தெரியும். ஆகவே
நம்முடைய வாழ்க்கை குடும்பத்தில் உள்ள வெறுமை மாறுவதற்கு முதலாவது வாழ்க்கையில் உள்ள இருட்டு மாற வேண்டும். இப்பொழுது தேசத்தில் இருள் நீங்குவதற்கு ஏராளமான லைட்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நியான் லைட், ஹாலஜன் லைட், அப்படி ஒவ்வொரு லைட்டுக்கும் பேர் இருக்குது. இந்த லைட்லாம் நான் பேசலை. உடைய இருதயம் இன்றைக்கு இருளடைந்து போயிருக்கிறது. அந்தகாரமான இருளில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளியிடத்தில் வர வேண்டும். அந்த ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, அந்த வெறுமைக்கு பின்பதாக, ஒழுங்கின்மைக்கு பின்பதாக, இருளுக்கு பின்பதாக 7 நாள் 6 நாளும் அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பை நாம் பார்க்க முடியும். ஐயா, ஒன்று சொல்ல முடியும், எல்லா கேப்புக்கு பின்பதாக எழுப்புதல் ஒன்று இருக்கிறது. இத்தனை நாட்கள் அமைதியாக இருக்கிறது பிரச்சனையாகி போச்சே, வெறுமையாய் மாறிவிட்டதே, ஒழுங்கின்மையாய் மாறிவிட்டது, இருளடைஞ்சு போய்விட்டது. எப்படி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரதிபலன் துளிர்க்கும்? நான் எப்படி உயிர் வாழ முடியும்? எப்படி இந்த காரியத்தை சாதிக்க முடியும்? யாரைகள் வெறுமையை மாற்ற முடியும்? ஒன்று சொல்ல முடியும், கர்த்தர் ஒருவர் உண்டு. எழுப்புதலை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஒவ்வொரு கேப்புக்கு பின்பதாக கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். எத்தனை ஆண்டுகள் கேப்போ நமக்கு தெரியாது, 1-2 வசனத்துக்கு பின்பதாக. ஆனால் 2ஆம் வசனத்துக்கு பின்பதாக மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். இந்த 7 நாளையும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் எடுத்து தியானித்தால், வெறுமை உள்ள மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்பதாக தேவன் செய்கிற காரியம் என்ன? முதல் நாள் என்ன சிருஷ்டித்தார்? முதல் நாள் சிருஷ்டிப்பு, வெளிச்சம் உண்டாக கிடவது. Let there be light. லைட், வெளிச்சத்தை படைத்தார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் எடுத்து தியானிக்கும் போது, முதலாவது வெறுமையாக்கப்பட்ட மனிதன், ஒழுங்கின்மை நிறைந்த மனிதன், இருள் நிறைந்த மனிதனுக்கு தேவை வெளிச்சம். வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும் எங்கே இருள், எங்கே வெறுமை இருக்கிறது, ஒழுங்கின்மை இருக்கிறது என்று சொல்லி. இந்த வெளிச்சம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. அந்த ஒளி இயேசுவை காண்பிக்கிறது. அப்பொழுது வெறுமை நிறைந்த மனிதன் வெறுமை மாறுவதற்கு முதலாவது தேவை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தேவை. உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறார். நீ தேடு நிம்மதி இயேசு தருகிறார். இன்றைக்கு வெளிச்சத்திற்காக இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஒருவேளை நீங்களும் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஏன் தியானம்? அவனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் வெளிச்சத்தை தரிசிக்கிறோம், இன்றைக்கு வெளிச்சத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க அநேக ஜனங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. மலைகளையும் குகைகளையும் தேடி ஓடி வெளிச்சத்திற்காக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு ஜனங்கள் தேடி ஓடுகிற வெளிச்சம் எல்லாம் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது மனிதனால் செய்யப்படுகிற தந்திரம் என்று சொல்லி ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மெய்யான ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான். பார்க்க முடியுமா? உணர முடியும். தேவன் ஒருவர் என்பது உண்மை. வேதத்தில் சில இடங்களை பார்க்க முடியும். ஏன் வெறுமை வருகிறது? பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுப்பதனால் வெறுமை வருகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாரம்பரியங்களுக்கு இடம் கொடுத்ததுனால, பாரம்பரிய விக்கிரகங்களுக்கு திரும்ப இடம் கொடுத்ததனால் வெறுமை வருகிறது. விக்கிரகத்தில் ஒன்றுமில்லை. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க விக்கிரகத்தை வழிபடுகள் என்று சொன்னால், இன்றைக்கு மனம் திரும்புங்கள். விக்கிரகத்தில் ஒன்றுமில்லை. விக்கிரக வழிபாடு அவர் அருவருக்கப்பட்ட ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் திருவிவிலியத்தில் கூட சாலமோனின் ஞானம் என்கிற புத்தகத்தில் விக்கிரக வழிபாடு இருக்கக்கூடாது என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக வழிபாடு தேவன் அருவருக்கப்படுகிற ஒரு காரியம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை பேசுகிறார். ஏன் வெறுமை? விக்கிரகங்களை தேடி ஓடுவதனால் வெறுமை. அவைகளை செய்கிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவர்களும் அவைகளை போல இருக்கிறார்கள். அவைகளை கண்டிருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது, வாயிலிருந்தும் பேசாது, தொண்டையிலிருந்தும் சத்தம் இடாது, காதுகளிலிருந்தும் கேளாது, கைகளிலிருந்தும் கிரியை செய்ய முடியாது, கால்களிலிருந்தும் நடவாது. அப்படிப்பட்ட விக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருக்கிற அவைகளை போல் இருக்கிறார்கள்.
ஆனால் தேவன் ஜீவன் உள்ளவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். இயேசு சொல்றார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து உண்மை உள்ள தேவன். உன் வெறுமையை மாற்றுகிறது தேவன் ஒருவர் மாத்திரமே. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் 24 வசனத்திலும் 29 வசனத்தையும் குறித்து வைத்துக் கொண்டு நீங்கள் பெற வாசிங்க. ஏசாயா 41 அதிகாரம் 24 வசனமும் 29 வசனமும். சூனியம் செய்வது நிமித்தமாய் வெறுமை வருகிறது. சூனியம் செஞ்சா, மந்திரம் செஞ்சா, மற்றவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை நீ நடப்பித்தால் உன்னுடைய ஜீவியத்தில், குடும்பத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் வெறுமைத்தான் வந்து நிற்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு பிரதிபலனை பெற்றுக் கொள்ள முடியாது. இருதயத்தில் வெறுமையைத்தான் அனுபவிக்க முடியும். அதில் கூட வாசிக்க முடியும், விக்கிரக வழிபாடு வெறுமையை கொண்டு வருகிறது. நீங்கள் சேவித்துக் கொண்டிருக்கிற விக்கிரகத்தில் ஒன்றுமில்லை. அது மனுஷனுடைய கைவேலையா இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர். முதலாவது அவர் வெளிச்சத்தை படைத்தார். இன்றைக்கும் உங்களுடைய இருதயம் இருளடைஞ்சு போயிருக்கிறதா? முதலாவது வெறுமையை மாற்றுகிறதுக்கு உங்களுக்கு தேவை இயேசு கிறிஸ்து. தேவன் தேவை. ரஷ்ய தேசத்தை குறித்து நமக்கு தெரியும். உயர்ந்த தேசமாய் மாறி இருக்கிறது. விஞ்ஞானத்தில், அறிவில், திறமையில், பொருளாதாரத்தில், மக்கள் தொகையில் பயங்கரமாய் வளர்ந்த ஒரு தேசம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்தவங்களுக்கு எதிர்ப்பாயிருந்த ஒரு தேசம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தேசம், கம்யூனிஸ்டா இருந்தது. மிஷனரிகள் போய் ஊழியம் செய்ய முடியாத பயங்கரமான எதிர்ப்பு, உபத்திரவங்கள், பெர்சிக்யூஷன் நிறைந்த ஒரு தேசமாய் காணப்பட்டது ரஷ்யா. அந்த நாட்களில் 2 பேர் பூமியிலிருந்து 200 மைல் மேலே விண்கலத்து போய் பார்த்துட்டு வரும்படி அந்த தேசம் தீர்மானித்து 2 பேரை அனுப்பினது. அந்த 2 பேர் குறிக்கப்பட்டிருந்தாங்க, போய் சுற்றி பார்த்துட்டு தரையிறங்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ சிலருடைய கேள்விகளை வைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறாராம், அவர் மேலே இருக்கிறாராம். அப்போ நீங்க 2 பேரும் மேலே போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க, உண்மையா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியும் என்று சொல்லி சிலருடைய கேள்விகள். அப்போ விண்கலம் கிளம்பி இவர்கள் கிளம்பினாங்க. 2 பேர் மேலே போயிட்டு கீழே வந்தாங்க. அவங்களுடைய பயங்கர சந்தோஷம் அந்த ரஷ்ய நாட்டுக்கு. அந்த நேரத்தில் குருசேவ் என்கிறவர் தான் அந்த ரஷ்யாவுடைய அதிபராய் காணப்பட்டார். பயங்கர பாராட்டு, பயங்கர சந்தோஷம். முதல் முறையாய் ரஷ்யாவிலிருந்து 2 பேர் விண்கலம் போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தினாங்க. அநேகர் வந்து கேட்டாங்க, நீங்க போயிட்டு வந்தீங்களே, கிறிஸ்தவர்கள் நம்புற மாதிரி மேலே கிறிஸ்தவருடைய தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இல்லை அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பார்த்துட்டு வரல, அப்படிலாம் நாங்கள் யாருமே பார்க்கல, அப்படி ஒருவர் இல்லை. பாராட்டு விழா பெரிய அளவு நடத்தப்படுகிறது. அந்த பாராட்டு விழால குருசேவ் என்கிற அதிபர், ரஷ்ய அதிபர், அவர் பிரகடனம் பண்றார். என்ன சொல்றாருன்னா, முதல் முறையா ரஷ்யாவிலிருந்து 2 பேர் விண்கலத்து போயிட்டு வந்த பாராட்டு சரித்திரம் ரஷ்யாவுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, அவர் மிக முக்கியமாய் ஒரு காரியத்தை சொல்றார். கிறிஸ்தவர் நம்புகிற கடவுள் ஒருவர் இல்லை என்பதை நிரூபிக்கிற முதலாவது நாடு ரஷ்யா. கிறிஸ்தவர்கள் நம்புகிற தெய்வம் ஒருவர் இல்லை என்று சொல்லி நம்புகிற முதலாவது தேசம் ரஷ்யா என்று சொல்லி அவர் சொன்னார். அதே எப்படி கிறிஸ்தவர்கள் நம்புகிற தெய்வம் இல்லை என்று சொல்லி நிரூபிக்கிற நாடு. அப்போ பயங்கரமா கூச்சல் பரங்களை தட்டினாங்க. இது டாக்டர் பில்லி கிரஹாம் கர்த்தருடைய ஊழியத்தை 99 ஆண்டுகள் செய்து லட்சக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நிறைய வழி நடத்தின ஒரு பெரிய தெய்வ மனிதன். அந்த கேள்விப்பட்டு ஒரு லெட்டர் குருசேவ் அவருக்கு எழுதுறார்.
அதை எழுதும் போது ஒரு சின்ன உவமையை பயன்படுத்துகிறார். பூமியிலிருந்து 2 மண்புழுக்கள் பூமியிலிருந்து மேலே வந்து அது தன்னுடைய தலையை 2 முறை சுற்றி பூமி கீழே போய் பூமி கீழே உள்ள புழுக்களுக்கெல்லாம் ஒரு மாநாடு நடத்தினதாம். அந்த மாநாட்டில் சொன்னது, நாங்கள் பூமியிலிருந்து மேலே போய் சுற்றி பார்க்க போனோம். அங்கே ரஷ்யா என்கிற ஒரு தேசமும் இல்லை, குருசேவ் என்கிற அதிபரும் இல்லை. இப்படி எழுதி கீழே சுவிசேஷத்தை டாக்டர் பில்லி கிரஹாம் எழுத ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் படைத்த சூரியனே பல ஆயிரக்கணக்கான மைலுக்கு மேலாக இருக்கிறது. ஆனால் ரஷ்ய தேசம் அவர்கள் போனது வெறும் 200 மைல் மேலதான் போயிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் சொன்னால் தேவன் ஒருவர் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல. தேவன் ஒருவர் உண்டு. அவர் படைத்த சூரியன் சந்திரனும் பல மைலுக்கும் மேலா இருக்கிறது. அதற்கு மேலாக அவர் இருக்கிறார். தேவன் பிரசன்னமா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவன். ஐயா, வெறுமை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தான். 2வது நாள் எல்லாவற்றையும் பிரித்தார். அப்படி என்றால் வேறுபட்ட ஜீவியம், உலகத்திற்கும் நமக்கும் ஒத்தவேசம் இல்லாமல் வேறுபடுகிற ஒரு ஜீவியம் வாழ்க்கை, செப்பரேஷன் லைஃப். 3ஆம் நாள் கனி கொடுக்கிற மரங்கள் எல்லாம் படைத்தார். கனி கொடுக்கிற ஜீவியம், ஆவி கனிகள் கொடுக்கிற வாழ்க்கை. 4வது நாள் பிரகாசிக்கும் சுடர்கள், சூரியன் சந்திரனை படைத்தார். சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் சாட்சி உள்ள ஜீவியம், நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். வெறுமையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. வெறுமை உள்ள வாழ்க்கையில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்கிறார். வேறுபட்ட ஜீவியம் உண்டாகிறது. கனி கொடுக்கிற ஜீவியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தாழ்மை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் கொடுக்கிற ஜீவியம். 4வதாக கனி உள்ள வாழ்க்கை இருக்குமானால் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற சாட்சியின் ஜீவியம் நமக்குள் உண்டாகும். 5வது நாள் நீந்தும் ஜீவ ஜந்துகள், பறவைகளை படைக்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அங்கே 4 நதிகள் இருக்கிறது. ஆண்டவர் மீனை படைச்ச உடனே அந்த மீன்கள் எல்லாம் எதிர்நீச்சல் அடிச்சு போயிருக்கும். பறவைகளை படைத்து விட்ட உடனே பறந்திருக்கும். பொதுவா இந்த நாட்களில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் டாய்ஸ் வாங்குவாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கீ கொடுத்து விட்டு பார்ப்பாங்க. ஐயோ போகாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் படைச்சு விட்ட உடனே எதிர்நீச்சல் அடிக்கிறது, காற்றை எதிர்த்து பறக்கிறது பறவைகள். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு வெற்றி உள்ள விசுவாச வாழ்க்கை. வெற்றி உள்ள விசுவாச வாழ்க்கை. வெறுமை உள்ள மனிதன் என்ன வந்தாலும் எதிர்நீச்சல் அடிச்சு விசுவாசத்தில் முன்னேறுகிற ஜீவியத்தை கர்த்தர் தருகிறார். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? வெறுமை மாற்றுகிற ஒரு தேவனை நம்பினால் கிடைக்கும். நான் பார்க்க முடியும். 6வது நாள் சிருஷ்டிப்பு. தேவ சாயலாய் மனிதனை படைத்தார். நாம் தேவ சாயலாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நம்முடைய ஓட்டமே, நம்முடைய பிரசங்கமே, நம்முடைய ஆராதனையே, ஏன் ஆண்டவரை நம்புகிறோம்? ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிய போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மகிமையின் சாயல் நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவரை போல் மாற வேண்டும். 7வது நாள் எல்லாவற்றையும் படைத்து ஓய்ந்திருந்தார். நமக்கு ஒரு நாள் வரப்போகிறது. இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். இளைப்பாறுகிற நேரம் உண்டு வரப்போகிறது. இளைப்பாறுகிற நாள். இந்த 7 நாளை குறித்து ஆவிக்குரிய காரியத்தை தியானித்தோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பூமி வெறுமையாக்கப்பட்டது போல, ஒழுங்கின்மையை போல, இருளை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? ஆதியில் தேவன் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். அந்த உண்மையான தெய்வத்தை நம்பினால், ஏற்றுக்கொண்டால், இன்றைக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை உள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாருங்க. வெறுமை மாறும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தேவை என்று வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நல்ல நேரம். இன்னைக்கு இரட்சணியத்தினால் அனுக்கிரகத்தின் காலம். ஏற்றுக்கொள்ளும் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாங்கள் வேதத்தில் வாசித்தது போலவே ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழத்தின் மேல் இருள், வெறுமையான வாழ்க்கை கர்த்தர் மாற்றி இந்த பூமியிலே சிருஷ்டித்த கர்த்தர், சிருஷ்டிப்பை உருவாக்கின கர்த்தர், இவர்கள் வாழ்க்கையில் வெறுமையை கர்த்தர் மாற்றி
கர்த்தர் சிருஷ்டிக்க வேண்டிய ரட்சிப்பை, அபிஷேகத்தை, வேறுபட்ட வாழ்க்கை, கனி உள்ள ஜீவியத்தை, விசுவாச வாழ்க்கையை, சாட்சியுள்ள ஜீவியத்தை, இளைப்பாறுகிற காரியத்தை, தேவ சாயலை கர்த்தர் வெறுமையான இவர்கள் வாழ்க்கையில் சிருஷ்டிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாறட்டும், வெறுமை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.